ஜெயிச்ச தொகுதியில எந்த எம்பியாவது பார்க்க முடியும்? எம்பி இருக்காரா? என்ன விஷயமா பார்க்கணும்? வேலை விஷயமா பார்க்கணும். அப்படிங்களா? தர்மபுரில இருந்து வந்துட்டாருன்னு சொன்னாங்க. இருக்காராம், டெல்லி கிளம்பிட்டு இருக்காராம். நானும் அவ்வளவுதான் போகணும். சார் வணக்கம் சார். வேலை விஷயம் சொல்லுங்க சார். டிகேவோட மருமக லாஸ்ட் வீக் உங்க மாமா பார்த்தம்பா. அவரு அது விஷயமா ஒண்ணு ட்ரை பண்ணுவானு சொன்னாரு. அதான் அவருடைய ஹோட்டல பாத்துட்டீங்களாமா? வேலைக்கு போனா என்ன சம்பளம் கொடுத்துட்டு போறான்? இருக்கிற சொத்தை கவனிக்கவே நேரம் இல்லைன்னாரு. என்ன யோசிக்கிறீங்க? அவர் சொல்றது நியாயமான தெரியுது. நீங்க தம்பி வாங்க தம்பி. வரீங்களா? ஊர்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அண்ணன் தான் ஒரு விஷயமா பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு போனாங்க. அப்படியா? வடலூர் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள வாத்தியார் வேலை பாக்குறாரு. நல்லது. நல்ல பெரிய இடம். ஒண்ணு கவலைப்பட சொல்லாதீங்க அப்பா. இடம் நல்ல இடமா இருக்கணும், அவ்வளவுதான். நீ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சொல்லுங்க. சரிங்க. அண்ணன் மேல இருக்காரு, போய் பாருங்க. சரிங்க. வரட்டா? சரிங்க. பாப்பா அண்ணேங்க அப்படி உட்கார், வருவார். தம்பி என்ன விஷயமா வந்திருக்குன்னு கேட்டியா? அவங்க அக்கா கல்யாணத்துக்கு அண்ணாவாசனை கலக்க வந்திருக்கு. அது ஒண்ணுதானே இருக்கு கலக்கிறதுக்கு. வந்தோமா போனோமான்னு பாத்துட்டு போனோம். நீங்க இருக்கிற இருப்புக்கு இப்ப பெரிய இடம் எல்லாம் எதுக்கு? கை கடக்கமா சொந்தத்திலேயே யாராச்சும் ஒருத்தனை புடிச்சு போட்டுக்க வேண்டியது தானே. உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லு, எங்க கிட்ட வந்துகிந்தே கல்யாணத்துக்கு கை நீட்டலான்னு நினைச்சுட்டு இருக்க போறாங்க. நான் பணம் கேட்க வரல, அண்ணனை பாத்துட்டு போலாம் தாங்க வந்தேன். எல்லாம் கணக்கு பார்த்தா தானே தெரியுது. சொத்துல என் பாதி எழுதி கொடுத்துட்டு கல்யாணத்தையும் பொண்ணு வீட்டுக்காரனே செஞ்சு வச்சு கொடுக்கறதுக்கு சொக்கலிங்கம் படை ஆட்சி மாதிரி இன்னொரு வைத்தியக்காரன் கிடைச்சிட்டானா? இனிமே அவன் திருப்பதிக்கு போகவே வேணாம். நாங்க தான் வந்து பாழங்கிணத்துல விழுந்து ஏமாந்துட்டோம். சாமர்த்தியமா இன்னொருத்தனையும் புடிச்சிட்டீங்களா? இங்க என்ன நோட்டா அடிச்சு வச்சிருக்கு? உடனே கல்யாணத்தை பண்றதுக்கு பணம் ஒண்ணும் சும்மா வந்துடல. ராத்திரியும் பகலுமா உழைச்சுதான் சேர்த்திருக்கு. ஆசை யார விட்டுது? நாங்க அப்படிப்பட்டது இல்லைங்க. எங்க அண்ணனுக்கு நாங்க கஷ்டம் கொடுக்க மாட்டோம். நான் வந்துட்டு போனது எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. பார் தம்பி, மனசுல பட்டது சொன்னேன். அவர் வரப்படி வரட்டும், நீ வந்து சாப்பிடு. பரவாயில்லைங்க. என்னங்க இங்கே நிக்கிறீங்க? ஏதாச்சும் மறந்து வச்சிட்டீங்களா? அப்பா கிட்ட பர்மிஷன் கிடைச்சிருச்சு. 5 மணிக்கெல்லாம் வந்துடணும். நான் படத்துக்கு டிக்கெட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அங்க வர சொன்னது நல்ல இடமா வந்தா பிச்சை எடுக்கணும் வாங்கிட்டு போய். அதுக்கு நமக்கு என்ன அருகது இருக்கு? உனக்கு இருக்கு. அவங்க கேட்டாங்களா? இங்க வீட்டுல கஞ்சிக்க வழி இல்லையே, இதுல வேற பொண்ண பெரிய இடத்துல கட்டி கொடுக்க போறாராம். அனுப்பி வச்சியா? அனுப்பி வச்சில நாலு மாதிரி தலையை தொங்க போட்டு வந்தான். ஒண்ணு கேட்ட கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மறந்துச்சா? இனிமே நான் கொஞ்சம் மானத்துல வாழணும்னா அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். செத்து செத்து மடியிற நல்லா இருப்பாங்க. அதனாலதான் எத்தையோ வித்து நான் படிக்க வைக்கிறேன். உனக்கு கிடைச்சதை வச்சுக்க நீங்க
எங்க செம்மை எல்லாத்தையும் நீனே தலையில் தூக்கி போட்டுக்காத. யாராச்சும் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உன் மாமனார் என்ன சொல்றாரோ அதை கேட்டு புத்திசாலித்தனமா பொழைச்சுக்க. போப்பா. சிவதானே, உங்ககிட்ட இத்தனை வருஷம் பழகிறதுக்கு எனக்கு தண்டனை இடாது. உங்ககிட்ட தான் எல்லா பொறுப்பையும் விட்டு வச்சிருந்தா நீ பாட்டுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம கணேசன் வந்துட்ட. காரி துப்புறா. பழைய கொடுத்துட்ட. எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஆளாளுக்கு வந்து இப்ப எல்லாரும் என்ன கேள்வி கேட்பீங்க. எனக்கு மானரோசம் இருக்குமா வேற? உனக்கு மானரோஷம் இருக்கு, நீ வந்துட்ட. அங்க உன் பொண்டாட்டி சாப்பிடாம கிடக்குறா. இப்பதான் உங்க அப்பன ஆத்தாலும் நிம்மதியா இருக்காங்க. அதை கெடுக்க பாக்குறியா? பாரு சிவதானே, நாம செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சிடாத. அப்போ வா இஷ்டம். முதலார காலையில உனக்கு கலப்பட வேண்டியதே பொறுப்பு. நாளைக்கு அங்க இருப்போம், நீங்க போங்க. நாமளும் இவனை புரிஞ்சுக்கலையடா. இங்க வந்தா ஆத்தாப்ப நாமெல்லாம் சேர்ந்து அவனை அங்க தள்ளி விடுறோம். அங்க போனா மானம் ரோஷம் எல்லாமே சேர்ந்து அவனை வெளியே தள்ளி விடுது. நீ பாவண்டா சிவதானு. தலைச்சம் பிள்ளையா பிறந்ததுக்கெல்லாம் விதிச்சது எதுவோ அதான்டா உனக்கும். இன்னும் பெரிய காயா கிடைக்கலையா? அண்ணன் கிளம்பிட்டுதா? இன்னும் சின்ன காயா இருந்தா பரவாயில்ல. இதுக்கே பஸ்காரன் என்ன கத்து போறானோ. ஏன்னா உன் கல்யாண போட்டோவே பாக்கலையேண்ணா. எப்பயாவது வரும்போது எடுத்தாரியா? இந்தா, இந்த பூவை அன்னிக்கிட்ட கொடுத்துரு. நம்ம தோட்டத்துல பறிச்சது. எப்பா நல்லபடியா உடம்ப பாத்துக்க. பார்வதி சந்தோஷமா வச்சுக்க. எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படாத. எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்க. முத கொடுக்கும் போது வேணான்னு சொல்லக்கூடாது. எப்பா என் தர்மராசா, நீ எங்களையே நினைச்சுக்கின்னு கிடக்காது. முடிஞ்சா ஒரு தரம் பார்வதிய கூட்டின்னு வா. ஒரு புள்ளைய பெத்து கொடுத்தா மோந்து பார்த்துட்டாவது மேல போயிடுவேன். இதை வச்சுக்க. விக்கடா இதெல்லாம். ரத்தனவாக்கு வாங்கி போட்டு நான் புறப்படுறேன். போயிட்டு வாப்பா. சொல்றேன்னு திட்டாத. இங்க பாரு, பார்வதி வந்தா போனா தங்குறதுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த சாமான் வைக்க இங்க இடமே இல்ல. இனிமே இங்க வந்தா தங்க போறீங்க. ஏதாவது வண்டி வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா எங்க வேலை கிடைக்குதான்னு எடுத்துட்டு போயிடலாம்ப்பா. எதுவுமே இல்லையா? அந்த வீட்டுக்கு விட்டா முடியல. எல்லாரும் பாக்குறாங்க பாரு. உன்னை நினைக்காத நேரம் இல்லை. நான் வேண்டாத சாமி இல்லப்பா. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். அன்னைக்கு பார்வதியை கூட்டிட்டு போய் உனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல தங்கிக்க. எங்களை நினைச்சுக்கணும் சாப்பிடாம கிடந்துடாதப்பா. கூப்பிட போறியா? எனக்கு நோட்டு வேணும். நாளைக்கு வரும்போது வாங்கி வரியா? நாளைக்கு வர மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. நல்லா படிக்கணும்.